கிறிஸ்பியாக ரொம்பவும் டேஸ்டியான வாழைக்காய் சில்லி தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டும் 65 மாதிரி சூப்பராக இருக்கும். சிக்கன் சாப்பிட்ற ஃபீல் கொடுக்கும். அதுக்கு வாழைக்காயை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் தண்ணி சேர்த்து கொதித்ததும் அதில் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் சேர்த்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கலாம். வாழைக்காய் ரொம்ப குக் ஆகக்கூடாது, ஒரு ஆஃப் பாயிலாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததும் அதை நம்ம எடுத்துட்டு அதை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆற வச்சும் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு இப்போது அது கூட மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஃப்ளாருக்கு பதில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே மைதா லைட்டாக சேர்த்துக்கலாம். கோதுமை கூட ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம குக் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவுக்கு. அது கூடவே கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ் பாதி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேணாம், லைட்டாக தெளிச்சுட்டு எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை, நம்மளுக்கு வேணும்னா ஊற வச்சுக்கலாம். அப்படியே போட்டாலும் சூப்பராக தான் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போது பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதும், ஆயில் நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சேர்த்துட்டு காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லா சைடும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். பாருங்கள், சூப்பராக திருப்ப வருது, பேனில் ஒட்டாமல். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். நம்மளுக்கு எடுக்கும்போதே நல்லா ஃபீல் ஆகும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் சில்லி. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிக்கன் 65 சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், 65 மாதிரியே இருக்குது. பொரியல் மாதிரி செஞ்சால் யாருமே சாப்பிட்றதில்ல, ஆனால் இந்த மாதிரி சில்லி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.